Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான எஸ்எம்சி ப்ளஸ் ஹார்மோனி அந்த ஒரு ட்ரேடிங் எக்ஸிக்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் சேனலில் போட்டிருந்தேன். கோல்டில் வந்து இப்படி ஒரு ஹாஃப் பேட் இருக்குது. ஸோ அதுக்கு அதில் வந்து செல்லிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ஓபி ஒரு எஃப்இஜி ரெண்டும் ஒன்றா மெர்ஜாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்ததுன்னா ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதில் போய்ட்டு இன்றைக்கி வந்து 1 மினிட்டில் ஒரு சிஎஸ்டி நடந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக போட்ட சார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எஃப்இஜியோட மிட்லைனை டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎஸ்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் சிஎஸ்டி கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி சிஎஸ்டியில் என்ட்ரி ஆனேன். ஓகேங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி டிபி அடித்தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? 1:3 RR. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்லி ரிஸ்க் ரிவார்டு மட்டும்தான். எந்த ஒரு லிக்விடிட்டி நான் கான்சன்ட்ரேட் பண்ணி டார்கெட் பண்ணல. ஒன்லி 1:3 வச்சேன். டிபி அடிச்சிட்டான். ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு கன்சல்டேஷன் மூடில் போனான். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷன் மூடில் வந்து நான் வந்து என்ட்ரி ஆகலை. ஓகேங்களா? ஸோ டிபி அடிச்சேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஹாப்பி ஆகிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அக்குமுலேஷனில் போயிருந்தான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தது மறுபடியும். ஓகேங்களா? ஸோ அதில் மறுபடியும் அகைன் என்ட்ரி ஆகிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஹாஃப் பேட்டில் இருக்கிறனால ஓவரால் ட்ரெண்ட் வந்து எனக்கு வந்து செல்லிங்கில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு மினிமம் லாட் சைஸ் போட்டு ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ கீழே வேறு ஒரு எஃப்இஜி இருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் ஹாஃப் பேட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி இந்த ஹாஃப் பேட் வரைக்கும் இந்த எஃப்இஜி வரைக்கும்னாச்சும் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகேங்களா? 1 ஹவரில் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் இப்போ வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் போய் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த ஒரு செல் சைடு லிக்விடிட்டி அண்ட் பை சைடு லிக்விடிட்டி மார்க் பண்ணி வச்சுருந்தேன் நான் மேஜராக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு செல் சைடு லிக்விடிட்டி நோக்கி போனான். ஸோ ஓகேங்களா? அந்த பை சைடு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணது இருக்குது பார்த்திங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீப் வந்து அதை நான் ஸ்வீப்பாக எடுத்துக்கல. ஏன்னா அது பார்க்க ஈக்குவல் லோ மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குதுன்னு பார்த்தேன். நடந்தது. அதுக்கப்புறம் அதில் சேம் சிஏஎஸ்டி நல்லா பார்த்துக்கோங்க. லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் சிஎஸ்டி அங்கேருந்து எதுக்கு டார்கெட் பண்ணால் செல் சைடு லிக்விடிட்டி டார்கெட் பண்ணேன். ஓகேங்களா? அங்கே அடிச்சிட்டான். மறுபடியும் அங்கேருந்து அந்த லிக்விடிட்டியும் ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா அங்கேருந்து மறுபடியும் ஒரு சிஎஸ்டி பை சைடு லிக்விடிட்டி. இந்த டைம் வந்து பை சைடு லிக்விடிட்டி வந்து ப்ரீவியஸாக இருந்த லிக்விடிட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எல்லாமே அதுக்கு ஏன்னா கரெக்டாக அந்த கடைசியாக அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து எபோவ் த பை சைடு லிக்விடிட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த லிக்விடிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணி எகெயின் இதுக்கு வந்து எஸ்எல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு 20 to 30 மினிட்ஸ் ஆகிருக்கும் இந்த ட்ரேட் முடிய. ஓகேங்களா? அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பை சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் 1:2 இந்த டைம் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா 2 சைடுக்கு லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ அப்போ அந்த ஸ்விங்குக்கு ஒரு 50% வரைக்கும் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு 1:2 டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாஃப் பேட்டோட 0.618 அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த டே வந்து ரொம்ப இனஃபாக இருந்ததுனால நான் அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ணல. பட் ஆனால் ஒரு ட்ரேட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மினிமம் லாட் சைஸ் போட்ட ட்ரேட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அது எங்கேருந்து ரன் ஆகுதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட சிஎஸ்டியில் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த சிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணனால 5 மினிட்டுக்கு லோவர் டைம் ஃப்ரேமாக சூஸ் பண்ணி அதிலிருந்து நான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆர்எஸ்ஐயும் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பண்ண பை சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐ தான் செக் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு பை சைடு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஏன்னா ஆர்எஸ்ஐயில் வந்து ஓவர் சோல்டு வரல. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 காட்டு ஆனதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருந்தது. ஸோ அதனால் அதில் என்ட்ரி ஆயிருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. எனக்கும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிஏஎஸ்டியில் தான். ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? ஸோ இது எடுத்து வந்துட்டு 1:2 இல்லாட்டி 1:1.5 மேக்ஸிமம் அதான் டார்கெட். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மிட்லைன் வரைக்கும் போகும். இன்கேஸ் அது பாட்டம் எஃப்இஜியோட பாட்டம் வரைக்கும் போச்சுன்னா நான் அது வரைக்கும் ட்ரையல் பண்ணிட்டு வருவேன். ஓகேங்களா? மிட்லைன் வந்தோடனே மேக்ஸிமம் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 1:1 போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ வந்து எஃப்இஜியோட பாட்டம் தான் எனக்கு வந்து டார்கெட். ஓகேங்களா? மேக்ஸிமம் டார்கெட் அதுதான். அதுக்கு மேலே அங்கே போக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா?
ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த எஃப்இஜி ஃபில் பண்ணோன்னா மார்க்கெட் அகெயின் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும். இன்கேஸ் அங்கே ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்கலாம், ஓகேங்களா. பட் ஆனால் அதுக்கான நம்மக்கிட்ட டார்கெட் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு 1:1.5, ஓகேங்களா. இப்போதைக்கு டார்கெட் பண்ணியிருக்கேன். 1:1 வந்ததுன்னா நான் வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துடுவேன். அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போனாலும் கீழே நமக்கு லாபம் தான், ஓகேங்களா. ஏன்னா 1:1 ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோங்கனால ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட் செட்டப்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்ன வந்து எஃப்இஜியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹாப் பேட்டோட மெர்ஜ் ஆகுது இந்த ஸ்விங்குக்கு. ஸோ அப்போ அது ஒரு நல்ல சைன், ஓகேங்களா. ஸோ அப்போனா வந்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை சைடு ட்ரேட் எடுக்கலாம். பட் டூ மச் ட்ரேட்ஸ் வந்து எனக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ஆல்ரெடி 4 ட்ரேட் போயிடுச்சு, 5வது ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் இனஃப் டன் ஃபார் த டே, ஏன்னா ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 60% மேலே கவர் ஆகிட்டு. ஸோ அதனால் எனக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் இப்போ வந்து ப்ரோக்கரில் பேன் பண்ணிட்டாங்களா, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை வந்து டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போன வாரமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஆனால் அதை போட முடியல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டேஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. 27ஆம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லாட்டி அந்த போஸ்ட்டில் போய் செப்பரேட்டாக நீங்கள் உங்கள் கமெண்ட்டையும் மென்ஷன் பண்ணலாம். நான் அந்த அதை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோவில் ஆன்சர் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ பப்ளிக் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க எனி அப்டேட்ஸ். ஸோ நான் வந்து இந்த கோர்ஸில் வந்து இது தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு கான்செப்டாக வச்சுருக்கேன், ஓகேங்களா. அதாவது நான் வந்து எஸ்எம்சி ப்ளஸ் ஹார்மோனிக்கை யூஸ் பண்ணி ஒரு சில ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் செட்டப்ஸ் எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் யூ வாண்ட் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வீடியோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறேன்னா வாங்கிக்கோங்க. ரெக்கார்டிங் செஷன் தான், லைவ் செஷன் கிடையாது, ஓகேங்களா. கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, கிட்டத்தட்ட வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை பார்த்திங்கன்னா ஹாப் பெட் கோர்ஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு காம்பினேஷனுக்காக கொடுத்த மாதிரி வச்சுக்கலாமே, ஓகேங்களா. ஸோ இது நடந்தோடனே நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேனல் பேட்டர்ன் எந்த பேட்டர்னாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி ப்ளஸ் ஹார்மோனிக்கோட அக்யூரசி வந்து எனக்கு இது வரைக்கும் பெருசாக எஸ்எல் வாங்கினதில்லை. கரெக்டாக நம்ம எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணால் எஸ்எல் வாங்கினதில்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பேக் டெஸ்டிங்கில் வந்து நிறைய டைம் எஸ்எல் வாங்கியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து எஸ்எல் வாங்க தான் செய்யும், நான் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலும் அதை நீங்கள் அந்த இடத்துல மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.